வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நடைபயணம், அதை தொடர்ந்து அண்ணாமலையுடைய ப்ரெஸ் பீட்டு, இப்படிலாம் பார்க்கும்போது நடுவில் மலை வெள்ளம், அந்த திருச்சி, இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை கூட்டத்தை காட்டினார், அதையும் சொல்லிடணும். இதையும் தாண்டி கமலாலயத்தில் பெரிய புகைச்சல். நடைபயணம் தான். ஏன்னா நடைபயணம் ஒன்று அறிவிக்கிறாங்க, அப்புறம் மழை வருதுன்னு நிறுத்துறது, பிரைம் மினிஸ்டர் வராரு நிறுத்துறது, டெல்லிக்கு கூப்பிட்றாங்க நிறுத்துறது, இப்படி தொடர்ச்சியாக அண்ணாமலையுடைய நடைபயணத்தில் பெருமளவில் செலவு பண்ணவங்களாம் அப்செட்டில் இருக்காங்க. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை வராரு, பணத்தை ரெடி பண்ணி வைங்கன்னு பரவலாக எல்லா ஊர்லேயும் அந்த குரல்கள் எழுப்ப தொடங்கிவிட்டது. சரி, பிஜேபிக்காரங்க கேட்குறாங்க, கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. என்ன சிக்கல்லாம், யார்கிட்ட போய் கொடுக்கறதுன்னு தெரியல. ஒரே ஒரு இடத்துல நடைபயணம் வரார் அண்ணாமலை, 3 கோஷ்டி அதுக்கு வசூல் பண்ணுறாங்க. இதில் பிஜேபி ஆளுங்கிட்டே போயிட்டு நீங்கள் 500 பேரை மட்டும் அனுப்புங்க, காசு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க இப்போ டெல்லி வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டு, இல்லை அண்ணாமலைக்கே ரிப்போர்ட் பாருங்கள், இந்த மாதிரிலாம். ஏன்னா மெயிலெலாம் வந்துருச்சுல, மெயிலில் போட்டு அது ஒரு பிரச்சனை. இன்னும் குறிப்பாக சொல்லிட்டிங்கன்னா, அமர் பிரசாத் ரெட்டி இருக்கும்போது அது ஒரு மாதிரி போச்சு, அமர் பிரசாத் ரெட்டி இல்லாதது ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இப்போ அவங்களே சொல்கிறாங்க. அமர் பிரசாத் ரெட்டி ஏன் வேகம் எடுக்கவில்லை? ஒரு பக்கம் அமர் பிரசாத் ரெட்டி வேகம் எடுக்கலை, இன்னொருத்தர் திருச்சி சூர்யா சேர்ந்தாருங்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய சத்தமே காணும். என்ன நடக்கிறது? தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிலவரம், அதிமுக வெளியில் போனது பிறகு கிருஷ்ணசாமி இப்போ அங்கே போயிட்டார். அதேமாதிரி நிர்மலா சீதாராமன் நீங்கள் நிற்கிறவங்கன்னு சொன்னவங்க நிற்கலைன்ட்டாங்க. அப்போ தென் சென்னையில் ஏற்கனவே மோதக்கூடியவர்கள் மோதுவாங்க. ஆனால் என்னென்னா, மேலிடத்துலேருந்து வர 50 கோடிக்காக அவர்கள் நிற்கிறாங்க. ஏன்னா தென் சென்னையில் ஜெயிக்கிறது கஷ்டம். நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாதா தென் சென்னையில் ஜெயிக்க முடியுமா முடியாதுன்னு? அவங்க இங்கே இருக்கவும் சொல்லியிருப்பாங்க, வேணாமா வராதிங்க தோற்றுருவீங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேடி ராகவன் காஞ்சிபுரத்தில் போட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தாலும் எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், வெளியில் இருக்கவங்களுக்கே, நீங்கள் அமர் பிரசாத் ரெட்டி முதல்ல இருந்த முக்கியத்துவம் இப்போ ஏன் குறைஞ்சிருக்குது? சிறையிலிருந்து வெளியில் வந்த பிறகு திமுக விட மாட்டேன், நாங்கள் டெல்லியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னார். ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கார்? இன்னும் குறிப்பாக அந்த சந்திப்புகள், முதல்ல இருந்த சந்திப்புகள்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அந்த நடைபயணத்தில் அங்கே பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஃபண்டு கட் பண்ணிட்டாங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையிடம் இந்த தென்காசி சொன்னால பணக்காரர் ஒருத்தர் நிற்க போகிறார். இப்படி ஒரு 7-8 சீட்டுக்கு பக்காவாக ஆள் வந்துட்டாங்க, பணம் தரக்கூடியவர்கள். மற்ற இடத்துல கட்சி தரக்கூடிய ஃபண்டை வச்சு தான் நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. இன்னும் குறிப்பாக அண்ணாமலை தரப்புக்கு யார் எதிரியோ அவங்கெல்லாம் சீட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா? ஏன்னா இங்கே எப்படி இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுடைய முக்கியத்துவம் மொழியும் சொல்கிறோம், டெல்லி இவர் சொல்கிறது தான் கேட்கும். இப்போ என்ன, அதிமுகலேருந்தே நிறைய பேர் முதல்ல டிமாண்ட் வச்சுருக்காங்க பொழுது, இல்லை அண்ணாமலையை மாற்றிடுங்க, டெல்லி சொல்லிடுச்சு. அண்ணாமலையை மாற்றுற ஐடியாவே இல்லை. 2026 வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச அவர் தான். இன்னும் குறிப்பாக சொல்லிட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் தரப்புக்கு இருக்கக்கூடிய சிக்கல் இந்த ஃபண்டு பிரச்சனை. அண்ணாமலை மட்டும் வேகமாக முழங்கிட்டு இருந்தாலும் இன்னும் பல இடத்துல அந்த ஃபண்டு பிரச்சனை, அதுக்கப்புறம் நடைபெறத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள், நடுவில் இந்த வீடியோ ஆடியோ ஆருத்ரா மேட்ரு, இப்படி இன்னும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல். இந்த கோஷ்டி பூசலை சமாளிக்க தெரியாமல் திணறிட்டு இருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை என்ன நினச்சிட்டு இருக்காரு, வரக்கூடிய அந்த திருப்பூர் கூட்டம் மிக பிரம்மாண்டமான அளவில் நடத்தணும்னு, அதுக்கு ஃபண்டு தயார் பண்ண ஏகப்பட்ட பேர் பண்ணாலும் இன்னும் அந்த ஃபண்டு திருப்பூருக்கு கிடச்சிருச்சான், ஆனால் மற்ற ஊருக்கு கிடைக்க மாட்டேது. ஃபண்டு இல்லாமல் திணறி கொண்டு இருக்கிறது. இந்த ஃபண்டை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை தரப்பு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி கமலாலயத்தில் எல்லாமே இருக்குது, ஃபண்டு இல்லை. அதாவது பிஜேபி டெல்லியில் அதிக பணம் உள்ள கட்சின்னு பிஜேபி, ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபியோட நிலைமை இன்றைக்கி ஃபண்டு இல்லாத திண்டாடக்கூடிய நிலைமை. ஏற்கனவே இந்த மணல் மேட்டரில் கொஞ்சம் ஃபண்டு வந்துட்டு இருந்துச்சு பொழுது, அது அரசல் புரசல், அது டெல்லிக்கு போய் அதுவும் ஒரு சின்ன சிக்கலாகி போச்சு பொழுது, அதுலேயும் இப்போ வாயடிச்சு போய் நிற்கிறதாங்களா, அந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க. ஆட்கள் இல்லாமல் திணறி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு சொன்ன மிகையில். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, திமுக எதிர்த்து இவர் இவ்வளோ தூரம் பேசினாலும் உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய தகவல்கள், அங்கே அண்ணாமலை ஜிக்கு கூட இருக்கவங்களே என்னங்க நம்ம சொல்லியே கேட்க மாட்டுறாங்க. இன்னும் செந்தில் பாலாஜி சொன்னால், செந்தில் பாலாஜி ஜாமீன்லேயே வெளில வந்துடுவார் போல இருக்குது. ஜெகத்ரட்சகன் அவங்க இவங்கன்னு ஏகப்பட்ட லிஸ்ட்டு சொன்னாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் கன்விக்டே ஆகலை. இப்போ திடீர்னு இன்னும் 2 அமைச்சருங்கிறாரு. ஏற்கனவே இருந்த அமைச்சரே ஒன்றும் நடக்கலை, இதில் என்ன அமைய போகுது அப்படின்னு நிறைய புலம்பல் இருக்குது. இடி இங்கே இருக்கவங்ககிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கீத் திவாரி, இப்படி பல விஷயங்களில் அண்ணாமலை தரப்புக்கு இரக்கம் அளிக்கக்கூடிய செய்திகள் தான் வருது. ஒரு பக்கம் அண்ணாமலை எவ்வளவு தான் வேகம் எடுத்தாலும் ஒரே விஷயந்தான், நீங்கள் பேசுகிறதுனாலையும் இல்லை டிவியில் அடிக்கடி எல்லாத்தையும் திட்டுறதுனாலையும் நீங்கள் பெரிய ஆளாகிவிட முடியாது. இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? இப்போ அண்ணாமலை அவர்கள் தரப்புக்கு வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய அட்வைஸு என்னண்ணே, நீங்கள் தாங்கண்ணே தமிழ்நாட்டில் உங்களை விட்டு ஆளே இல்லை, அப்படி தான் உள்ளே இருக்கவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும் என்ன நிலவரம். இந்த நிர்மலா சீதாராமன் சொல்கிற விஷயம், அண்ணாமலையை டாமினேட் பண்ணி நிர்மலா சீதாராமன் சொல்லி கொஞ்ச நாள் அண்ணாமலை காணவே போனார். மழை நேரத்தில் அண்ணாமலையுடைய இது அப்பீரன்ஸே இல்லை.
இதே போல் கொஞ்ச நாளைக்கு முன்னே அவங்க அப்பா வீட்டு சொத்து இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக அண்ணாமலை அப்பப்போ அமைக்கி வாசிக்கிறார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அதிமுகவையும் திமுகவையும் பற்றி திட்டினதால மறுபடியும் தெரியுது. அண்ணாமலைக்கும் இப்போ மேலே என்ன சிக்கல், அண்ணாமலை ஒரு பக்கம் திமுகவை திட்டுறார், அவரை விட அதிகமாக கவர்னர் திட்டுறார், அவரை விட அதிகமாக நிர்மலா சீதாராமன் திட்டுறதுனால உட்கட்சி பூசலில் அப்படி திக்கி திணறுங்கிறாங்களா. அந்த மாதிரி கமலாலயத்தில் ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸில் தான் கோஷ்டி பூசல் இருக்கும்பாங்க, அதை விட கோஷ்டி பூசல் அண்ணாமலை தரப்புக்கு. என்ன நம்ம மறுபடியும் சொல்கிறோம்னா, அண்ணாமலை எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஒரு பக்கம் நடைபயணத்தில் ஆதரவில்லை, செலவு பண்ணவங்க இவர் அடிக்கடி வந்து பயணம் மாற்றுறதுனால அவங்க அப்செட்டு, இன்னும் குறிப்பாக உள்ளே இருக்கக்கூடியவர்களை பல கோஷ்டிகளாக பிரிஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலையை மீறி எல்லாரும் அரசியல் பண்ணுறதுனால அண்ணாமலை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் திணறிட்டு இருக்காருல, அந்த திணறல் தான் இருக்குது. கமலாலயத்தில் இந்த கூச்சல் அதிகமாக கேட்குறது. இது அதிமுக குறிப்பாக திமுக கூட விட்டுருங்க, அதிமுக எடப்பாடினே ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. ரைட்டு பண்ணுங்கன்ட்டு அநேகமாக ஒரு மீட்டிங் போன வாரம் நடந்திருக்கிறதாகவும் அந்த மீட்டிங்கில் அண்ணாமலைக்கு 2-3 பேர் உதவி பண்ணுறதா சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.